குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ஆப்கான் தேசத்து மன்னன் நாளைக்கு போருக்கு போகிறார். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காப்பாளர்கிட்ட போயிட்டு, நாளைக்கு நான் சண்டைக்கு போகிறேன், அருமையான வாள் கொடு. அந்த வாள் நான் போட்டேன்னா அவன் அது ஏக்மார் தோத்து கூட ஒன்று போட்டேன்னா அது வெட்டின்னு அதை மாதிரி கொடுன்ன உடனே அவன் என்ன பண்ணான், ஒரு நல்ல வாள் ஒன்று எடுத்துட்டு உள்ளேந்து, மகாராஜா அற்புதமான வாள் இதை நீங்கள் போருக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா எதிரியை துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துன்னு நேரம் என்ன பண்ணால் சபைக்கு வந்தான். சபைக்கு மந்திரியை கூப்பிட்டு இதை மாதிரி சொல்லியிருக்கான், இந்த வாளோட இதை நம்ம சோதித்து பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி மரண தண்டனை யாருக்கு நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறீங்க, அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், இந்த வாளை எடுத்து ஒரு வெட்டினாருங்க மரண தண்டனை கைதியை. தலை அப்படியே வெளியில் வந்துடுச்சு. அப்புறம் இப்படின்னார் பாருங்கள், அவன் முடியும் ரெண்டாக வந்துடுச்சு. அற்புதம், அபாரம், நல்ல வாள் எடுத்து கொடுத்துருக்கான்னும் போது, அப்போது அந்த சபைக்கு ஒரு பரதேசி வந்தாருங்க. ராஜா மன்னிக்கணும், நீ யாருன்னா, நான் ஒரு பரதேசி, என் கருத்து ஒன்று சொல்லாமா, சொல்லுன்னாரு. இந்த வாளில் கூர்மை இருக்குது, ஆனால் வலிமை இல்லை அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், வாளில் கூர்மை இருக்குது, அடிச்சிங்கன்னா வெட்டிடுது, ஆனால் அதுக்கு வலிமை இல்லை, சோதித்து பாருங்கன்னும் போது ராஜா என்ன பண்ணால், உடனே அந்த கத்தியை அந்த கேடயத்தில் அப்படி போட்டான் பாருங்கள், உடஞ்சிடுச்சு. ஆஹா, அருமையாக சொல்கிறிய பரதேசி, நீ நல்லா சொல்கிறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார்? நான் பரதேசிங்க, அங்கே இங்கே போயின்னு ஊராக போயின்னு இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னான். என் உயிரை காப்பாற்றினேன், நீங்கள் ஒரு 10 நாள் இருன்னு சொல்லிட்டு யாருப்பாங்க இவனுக்கு தினம் சாப்பாட்டுக்கு நல்ல 2 ரொட்டி கொடு, பருப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சண்டைக்கு நாளைக்கு போயிட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனாங்க. சண்டையில் போயிட்டு வேறு கத்தி எடுத்துன்னு போனால் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரும்போது என்னன்னா, அங்கே எதிரி நாட்டு பக்கத்து நாட்டு தானே அது, அந்த நாட்டு இளவரசியை எடுத்துன்னு பேசி அது கல்யாணம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது. அது ஜெயித்ததால் அவன் ரெசிப்ரோக்கலாக, நான் இந்த என்னோட பொண்ணை கொடுக்குறேன், நீ நானும் இதுவும் ஆயிடலான்னும் போது, ஓகே எனக்கு மாப்பிள்ளை ஆகிடுன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவங்க தான் இங்கே ஒருத்தன் இருக்கான பரதேசி, அவங்கிட்ட இந்த பக்கத்து நாட்டு ராஜாவோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. பண்ணிக்குங்க ராஜா, நீங்கள் 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர், நல்ல ஜோடி உங்களுக்கு. அவங்களுக்கு உங்களை விட்டால் அதை மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, உங்களுக்கும் அவங்கள விட்டால் அதை மாதிரி பொண்ணு கிடைக்காதுன்னும் போது எல்லாருமே நல்ல ஜோடின்னாங்க. கல்யாணம் நல்லா அருமையாக முடிஞ்சுதுங்க. இவனுக்கு மனசில் ஒரு சின்ன நெருடல். யாருக்கு? ராஜாவுக்கு. சரி, எங்கள் 2 பேருக்கு நல்ல பொருத்தம்னா கரெக்டு, ஆனால் எங்கள் 2 பேரில் விட்டால் மாப்பிள்ளை என்னை விட்டால் வேறு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் பொண்ணுக்கு, எனக்கு அந்த பொண்ணு விட்டால் வேறு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்கிறிய, எப்படி சொல்கிற அப்படின்றான். இவருக்கு பொதுவாக ப்ரொனாலஜி, இன்ட்யூட்டிவ், அந்த அஸ்ட்ராலஜி, ஃபேஷியாலஜி எல்லாம் இவருக்கு தெரியுது. அது இல்லாத வேறு மிராக்கிள்ஸும் இவர்கிட்ட இருக்குது. இந்த பரதேசிக்கிட்ட என்ன சொன்னார், இப்போது என்னுடைய இந்த மணப்பெண் எப்படி எனக்கு தகுதியானவோ, கல்யாண தகுதியானவோன்னு சொல்லு அப்படின்னும்போது, ஆமாம் ராஜா, ஏன் தகுதியானவோ அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த பெண் சத்திரிய பரம்பரை இல்லை. என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்? ஆமாம், சத்திரிய பரம்பரை அந்த பெண் கிடையாது. அந்த பெண் வேறு ஒரு இடத்துலேருந்து தத்து வாங்கின பெண் அது அப்படின்னும்போது ராஜா
என்னடா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும்போது, எனக்கு இப்போ பொதுவாக கை தொடு இருக்குது பாருங்கள், தொடுறதை வச்சு அதுவும் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பெரியவங்கள்லாம். ஒரு முறை நான் அந்த நாட்டுக்கு போகும்போது என்னை வந்து ஒற்றர்னு நினச்சிட்டு ராஜா என்ன பண்ணார், என்னை வந்து ஜெயிலில் போட்டார். ஆனால் இந்த ராஜாவோட மகளுக்கு என்னை பார்த்த உடனே அதுக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க பரதேசி, இவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டு என் கையை பிடிச்சி எடுத்துன்னு வந்து வெளியில் விட்டாங்க. ஸோ எனக்கு அந்த தொடு உணர்ச்சியில் எனக்கு தெரியுங்க, அவள் வந்து சத்திரிய பரம்பரையில் வந்த, அதாவது சத்திரிய பரம்பரைனா அந்த ராஜா வம்சத்தில் வந்தவ கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுது. சரி, அவளுக்கு என்ன விட்டா மாப்பிள்ளை கிடையாதுன்னும் போது நீ ராஜா பரம்பரை கிடையாது, என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம் இது நான் முதல்ல அவள் ராணியை கேட்டுட்டு வரேன், ஆளுங்களை கேட்குறேன்னு சொல்லி மந்திரியை விட்டு ராணியினுடைய பரம்பரையை பற்றி கேட்டுன்னு போது மந்திரி உள்ளே போய் விசாரித்து வெள்ளா தொடவி வந்து ஆமாம் தத்து வாங்கின பொண்ணு தான் அப்படின்னு. சரி, என்னை எப்படி சொல்கிற நான் அப்படிங்கும்போது, நீயும் ராஜா பரம்பரை கிடையாது, என்னையா என்னை அப்படி சொல்லிட்டேன், எப்படியா என்னை கண்டுபிடிச்சேன்னா, நீ என்னை தொடவே இல்லையே. தொடலை, இருந்தாலும் எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றினேன் நான், 2 ரொட்டியும் கொஞ்சம் பருப்பும் கொடுன்னு சொன்ன பாரு, நீ வந்து வியாபாரிக்கு பிறந்தவன் அப்படின்னு ராஜாவை சொன்னான். ராஜா மந்திரியை கூப்பிட்டு நல்லா என்னுடைய பரம்பரையை கொஞ்சம் நல்லா அனாலிஸ் பண்ணிட்டு அப்போது ஆமாம் ராஜா, அந்த பரதேசி சொன்னது கரெக்டு தான், நீங்கள் வந்து தத்து வாங்கின பிள்ளை தான் நீங்கள் அப்படின்னாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பரம்பரை ரகசியங்கள் இது, ஆப்கான் தேசத்து பழங்கதை, இது மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் நான். திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்கள் 1000க்கு மேலே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.